வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. நீங்க யார் கேட்டு ராகுல் பேச சொன்னீங்க? என்னப்பா, நான் உன் நல்லதுக்கு தானே செய்வேன் எதா இருந்தாலும். என்னம்மா, நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேனா? இல்லைப்பா, இதெல்லாம் காலத்தில் நடக்க வேண்டியது தானே. நீயும் ஒத்த காலில் நிற்கிற, கல்யாணம் வேணான்னு. எனக்கு ஒரு துணையை தேடி கொடுக்கணும் உனக்கு. அது முடிவு போய் சேர்ந்துருவேன்னு பயமாக இருக்குப்பா. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மா, ஏம்மா இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடா, நடந்ததவே நினச்சிட்டே இருப்பியா? ராகவன் நம்ம ஊர் பையன். அவள் தங்க ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளவே கல்யாணம் பண்ணிக்கடா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ இருக்கிற மாதிரி நிம்மதியாக கூட இருக்க முடியாதும்மா. நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? என்ன பாருங்கம்மா. ஐயோ அம்மா, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது? எல்லாம் என்னால தான். என்னாச்சு? எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க? சரி சரி தள்ளுங்க. என்னாச்சு டாக்டர் அம்மாவுக்கு? அவங்களுக்கு மைல்டு அட்டாக்ப்பா. அவங்க மனசு பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. டேக் கேர் ஆஃப் ஹெர் ஹெல்த். அம்மா மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தான்மா எல்லாமே. விடுப்பா, நீ என்ன பண்ணுவ? அம்மா, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். உண்மையாவாப்பா சொல்கிற? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா, நம்ம மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்க இருந்திருக்கேன். சரி, பார்க்கலாம். ஐயரே, சீக்கிரம் முகூர்த்தம் முடிஞ்சிட போகுது, சீக்கிரம் ஓதுங்க. என்னம்மா அவசரம்? பேசாமல் பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான வீட்டுக்கு. நம்ம பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் பாரு. சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு. ஆமாங்க, அப்புறம் இருக்காதா? கட்டி மேடம், கட்டி மேடம், கட்டி மேடம். மாப்பிள்ள, பொண்ணு கூட்டி சுடுங்க. ஹே நிஷா, காவியா வாங்க. என்ன மேடம், ஒரே பிஸி தான். கண்ணுக்கு கூட மாட்டிக்கிறீங்களே. இல்லடி இல்லடி, எல்லாரும் வந்திருந்தாங்களா, அதான் கவனிக்க முடியல. சரி, சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். ஆமாம், மாப்பிள்ளை எங்கே காணோம்? எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா? இருங்கடி, நீங்கள் வேறு. ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காங்க, வந்துடுவாங்க இப்போ. சரிம்மா. இனிமேல் ஒரே பிஸி தான் ஷாலினி. ஏன் ஷாலினி? இல்லடி, அப்படிலாம் இல்லடி. முடிஞ்சால் உங்களை வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. நான் தான் கன்னடா போகிறேனே. என்னடி சொல்கிற? கன்னடாவா? ஆமாம், மாப்பிள்ளை ஊர் அதுதானே. ஓ சரி சரி. மாப்பிள்ளை செம்ம அழகாக இருக்காரு, நிச்சயதார்த்தத்தில் பார்த்ததை விட. ஓ, வந்துட்டிங்களா? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரிங்க, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அதான் பார்த்தேன்ல என்கேஜ்மெண்ட்டில். ஓ ஆமாம்ல, நான் தான் மறந்துட்டேனா. ஹாய் ப்ரோ. ஹாய். என்னடி இருந்தேன்னா ஹாய் சொன்னால் திருப்பி ஹாய் சொல்கிறாங்க. இதுக்காடி இவ்வளோ தூரம் வந்தோம்? ஆமாம், இவரை நம்ம தான் பேச வைக்கணும் போலையே. என்ன அங்கே 2 பேரும் முணுமுணுன்னு பேசுகிறீங்க? ஐயோ ஒன்றும் இல்லைங்கண்ணா. இல்லை, என் ஃப்ரெண்டை கண் கலங்காமல் பார்த்துக்குவாங்க. சும்மா ரெடி. ஆமாண்ணா, என் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கோங்க. நானே 1 வருஷத்தில் டைவர்ஸ் வாங்க போகிறேன், அதுங்குள்ளேயும் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க பாட்டுக்கு. நான் அம்மாக்காக தான் கல்யாணமே பண்ணேன். இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? சரி சரி. சரிம்மா. என்ன 2 பேர்த்து ஃபேஸ்லேயும் ஒரு சந்தோஷமே இல்லை. கல்யாணம் பண்ணியாச்சுல்ல, நீ ஹாப்பியாக இருங்க. ஐயோ அப்படிலாம் இல்லடி. இல்லை ஷாலு, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுமே. நீ ஏன் உண்மைனே இருக்க? எதாக இருந்தாலும் நல்லா பேசுவியே. இல்லடி, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான். ஓ அப்படியா, சரி சரி. நாங்கள் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். ஃபோட்டோக்காரண்ணா, எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எங்கே வந்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சுடி. சரி வா. எடுத்துக்கலாங்க, போய் பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நில்லுங்க. சரி, நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, நாங்கள் வந்துடுறோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. சார், கரெக்டாக போஸ்ட் கொடுங்க. இங்கே பாருமா. அட, தோல் மேலே கை போடுங்க சார், இல்லைன்னா இடுப்பையாச்சும் கை வைங்க. எப்படி போஸ்ட் கொடுக்குறீங்க? இப்படிலாம் போஸ்ட் கொடுக்கக்கூடாது சார். என்ன இது, டச் பண்ணாமலாம் போஸ்ட் கொடுக்கக்கூடாதா?
ஆமாம் சார், டச் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாவே இருக்காது. அழகாக போஸ்ட் கொடுங்க. இது எப்படி இருக்குது இந்த மாதிரி? கௌதம் ஷாலு 2 பேர் கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறவங்கள வீட்டுக்குள்ளே போகணுமாம்மா, அதனால் அம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்கக்கா. சரிங்க, நீ கிளம்பியாச்சு. அப்போ எப்படியோ நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. டேய், உங்கள் அக்கா தட்டில் காசு வைடா, ஆரத்தி எடுத்துருக்காங்கல்ல. சரிங்கம்மா. வலது கால் எடுத்து உள்ளே வாங்க. சரிங்கத்த. சரிடி, நீ நெல், நான் போய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாலும் பழமும் கொடுப்பியாம்மா? என்ன ஷாலினி, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. இந்தா மாபி, 2 பேத்துக்கு பால் பழம் கொடு. ஷாலு இந்தா. மாபி, நீ போய் ரெஸ்ட் எடுறா, நான் இவங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீ அப்படியே ரூம்லேயே உட்காந்து சாப்பிடு, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இல்லைம்மா இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ போய் சாப்பிடு போ. அங்கே உட்கார, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு. சரிங்கம்மா. சரி கௌதம், நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகேக்கா. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா. இருமா, உட்காந்துருமா ஷாலினி. சரிங்கத்தா. என்ன கௌதம், உங்கள் அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஆமாம் ஷாலினி, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஓ சரி. இந்த ஷாலினி பொண்ணுக்கிட்ட டைவர்ஸை பற்றி பேசி ஆகணும். எப்போ பேசுறதுன்னு தான் தெரியல. சின்ன பொண்ணா வேற இருக்கு. சரி பார்க்கலாம். என்ன கௌதம், ஏதோ முன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. 2 பேரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. நான் போய் அபிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கத்தா. எப்படியாவது இன்னைக்கு பேசியே ஆகணும் ஷாலினி கிட்ட. டைவர்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஷாலினி வா, உன்னதான் நினச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறையாவே பேசலாமே தம். அது என்ன தம்? அதான் உங்கள் பேர் கௌதம். ஏய், என்ன கிண்டலா? சேச்சா, உங்கள் நேமை சுருக்கி தம்னு சொன்னேன், அதுக்கு என்ன? சரி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்க. அது இந்த கல்யாணம் நான் அம்மாக்காக தான் பண்ணிக்கிட்டது. இந்த விஷயத்தை பற்றி பேசி முடிச்சிடுறது இப்போவே நல்லது. அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். அட, பில்டப் பண்ணாமல் சொல்லுங்க பாஸ். என்ன இவன் நம்மக்கிட்ட க்ளோஸாக பழகின மாதிரி இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறா? என்னமோ நம்ம சொல்கிற வர்றதை சொல்லிடுவோம். இல்லை, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒன்றா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா ஷாலினி, வந்து கிளம்புமா, சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. அத்தை வந்துடுறேன். சரி, அத்தை ரெடியாக சொல்கிறாங்க, நான் வந்துடுறேன், அப்புறமா பேசிக்கலாம். இந்த அம்மா வேற எந்த நேரத்தில் கூப்பிடணுன்னே தெரியாது. முக்கியமான விஷயம் பேசும்போது தான் கூப்பிடுவாங்க.